பயோஃப்ளாக் தொட்டியில் எவ்வளோ தண்ணீர் உள்ளது, அதற்கு எவ்வளோ மீன் குட்டிகளை விடலாம் அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு விரால் மீன்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 15 லிட்டர்லேருந்து 18 லிட்டர் வரைக்கும் தேவைப்படும் ஒரு மீன் வளர்கிறதுக்கு. 750 மீன்கள் வந்து அதிகபட்சம் நம்ம வந்து இதில் விட இருக்கும். அப்போ விரால் மீன்கள் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 600 மீன்களும் அதிகபட்சம் 700 மீன்களும் விடலாம். இதிலே பார்த்தீங்கன்னா ரோகு கட்டல்னு சொல்லக்கூடிய மீன்களை பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 900லேருந்து அதிகபட்சம் 1000 மீன் குஞ்சுகளை விடலாம். மீன் நிறுவனத்தின் மூலமாக பண்ணை அமைத்தவர்களுக்கு இது போன்ற சிறந்த தகவல்களை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். ஃபீட் கன்வர்சேஷன் ரேஷியோ அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இதில் FCR அப்படின்னா ஃபீட் கன்வர்சேஷன் ரேஷியோ. இது பார்த்தீங்கன்னா 1:1, 1:5 இல்லை 2 இதுக்கு இடைப்பட்டதுக்குள்ளே நம்மளுக்கு எப்பவுமே வந்து கிடைக்கும். 1 கிலோ மீன் வளர்கிறதுக்கு 1 கிலோ தீவனம் செலவாச்சா, இல்லை 1 கிலோ மீன் வளர்கிறதுக்கு 1:5 அப்படின்னா 1.5 கிலோ தீவனம் செலவாச்சான்னு பார்க்க அளவுக்கு அதிகமான தீவனத்தை அவங்க கொடுக்குறாங்க. இது கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா தண்ணியில் வந்து அழுக்குங்க அதிகமாக சேர ஆரம்பிக்குது, கழிவுகள் வந்து வெளியே அதிகமாகுது. இதனால் பார்த்தீங்கன்னா அமோனியா சேருது, தண்ணியில் காற்றோட அளவு குறையுது. இதனால் பார்த்தீங்கன்னா மீன்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிகமான ஸ்ட்ரெஸ் வர ஆரம்பிக்குது. இதனால் மீன்கள் வளர்ச்சியும் சரியில்லை. 5 கிராம் மீனுக்கு என்ன ப்ரோட்டீன் கொடுக்கணும், அது என்ன சைஸில் கொடுக்கணும், வாய் சைஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 டேம் தொட்டியில் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொட்டேஷன் கொடுத்துருக்காங்க. 14,000 மீன் குஞ்சு விடலாம், 12,000 மீன் குஞ்சு விடலாம்னு சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா 13,000 கிலோ நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். இல்லை 1 கிலோ மீனுக்கு அது சாகாமல் இருக்குது எல்லாமே அப்படின்னு பார்த்தா 14,000 மீனுக்கு 14,000 கிலோ நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். அது மக்கள் அறியாமல் இருக்கும்போது என்ன கணக்கு வேணாலும் கொடுத்துட்றாங்க. அது அவங்க மீன் குஞ்சு விற்பனை செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு கொடுத்துட்டு போயிடுறாங்க. மீன் குஞ்சுக்கே பார்த்தீங்கன்னா 5,000 கிலோ நீங்கள் 1:1 FCR கணக்கு போட்டால் கூட 5,000 கிலோ நீங்கள் தீவனம் கொடுக்குற மாதிரி இருக்கும். பயோஃப்ளாக் அப்படின்னாலே ஃபெயிலியரு, அது நஷ்டம், எனக்கு வரல அது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கு காரணமே இந்த மாதிரி சில விஷயம்லாம் வந்து தெரிஞ்சிக்காமல் இருக்கிறது. அவங்க வந்து இவங்க சரியாக கற்றுக்காமல் இவங்க சரியாக பண்ண தெரியாமல் பண்ணதுனால இது தொழில் வந்து நஷ்டமான தொழில்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஒரு FCR என்னன்னு கேட்டால் தெரியலன்னு சொல்கிறாங்க, ஒரு D1 கேட்டால் என்னென்னு தெரியலன்னு சொல்கிறாங்க, ஒரு pH என்னன்னு கேட்டால் அது தெரியலன்னு சொல்கிறாங்க. இது போல் மீன் வளர்ப்புக்கு எதுவுமே தெரிஞ்சிக்க மாட்டாங்க. ஆனால் மீன்கள் மட்டும் வளரணும்னு நினைக்கிறாங்க, அது லாபகரமாக கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்க. இவங்கள போல ஆட்களுக்கு நம்ம என்ன சொல்ல முடியும்? இவர்களை போல நபர்களுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரிவிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்முடைய யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ